ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அபீஸ் ஹாப்பினஸ் சேனலில் பேபி ஹெல்த்தி ஃபுட்ஸ் ரெசிபி சீரீஸில் நம்ம இன்ஸ்டன்ட் பருப்பு பொடி அண்ட் அரிசி பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேபிஸ்க்கு வந்து வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் பியூரிலாம் கொடுத்ததுக்கப்புறமே 7th மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது ரைஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேபிஸ்க்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகிடும் நம்ம ப்ராசஸ் பண்ணி செய்கிறதுனால. ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அதுக்காக ஒரு 100 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை வந்து நல்லா ஒரு 3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து நான் சோக் பண்ணி வச்சுக்கிறேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸை உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு குட்டியான பர்னரில் லோயஸ்ட்டு ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாகியாக இருக்கிற ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வாட்டர் கண்டென்ட்லாம் லூஸ் பண்ணிவிட்டு இப்படி உதவியாக வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ் நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாகவே ரைஸ் வந்துடும். அதான் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 6 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா இப்படி அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பொரியறதை பார்க்கலாம், அதோட நல்ல வாசனை வரும். எல்லா ரைஸுமே பொரிஞ்சதுக்கப்புறமாட்டி லாஸ்ட்டாக வந்து இந்த 100 கிராம் ரைஸுக்கு ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 4லேருந்து 5 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1 மினிட் மட்டும் சாப்பே பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறும்போது தான் வந்து ரைஸ் நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அப்படின்னா தான் உங்களுக்கு அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அதோட லைஃப் வந்து ஒரு லாங் டைமுக்கு இருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுட்ரியாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நரன்னு இருந்தால் ஓகே தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பியூரியாக கொடுத்துருப்போம். இப்போ வந்து நம்மளோட பேபிஸ்க்கு வந்து நம்ம டெக்ஸ்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரொம்ப பவுட்ரியாக இல்லாமல் இந்த மாதிரி நரன்னு இருந்தால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ச்சியூ பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க கம்ஸ்னால். அப்போது வந்து அடுத்து நம்ம ஃபர்தராக வந்து ரைஸ் வந்து நம்ம சாதம் கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பவுட்ரு பண்ண இந்த பவுட்ரை வந்து நான் ஒரு தனியாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து எப்படி ரைஸ் பியூரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ரைஸ் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா அதை கலந்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறோம், ஃபர்தராக நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லோயஸ்ட்டு ஃப்ளேமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த வாட்டர் ப்ளஸ் ரைஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி ரன்னியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் கலர்னதுக்கப்புறமே இப்படி நல்லா கெட்டி ஆகிடும். ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி வாட்டர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நமக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக கட்டி சேர்ந்துடாது. அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸில் வாட்டர் ஆட் பண்ண சொல்கிறேன். இந்த ரைஸ் பியூரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் கட்டியாகுன்றதுனால நீங்கள் ரொம்ப கட்டியாக்கிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப திக்காகிடும், கஷ்டப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கைனால் வந்து ஸ்மாஷ் பண்ணோன்னா நல்லா வந்து அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ஸ்மாஷ் ஆகணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமே நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். இதில் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன், நிறைய ஆட் பண்ண வேணாம், உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ நம்மளோட ரைஸ் பியூரி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து பேபிஸ்க்கு சாலிட்ஸில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் பியூரிக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க டெக்ஸ்டர்டாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தால் பவுடர் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 50 கிராம்ஸ் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ண வேண்டாம், அப்படியே வந்து கடாயில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ரைஸ் பவுடரோட கம்பேர் பண்ணும்போது இந்த தால் ரோஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3-4 மினிட்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது தண்ணியெலாம் வந்து கொஞ்சமாக வற்றிட்டு ஒரு 4-5 மினிட்ஸ் நீங்கள் ஃபர்தராக வந்து அதை ரோஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தனித்தனியாகவே வந்து நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், நல்ல வாசம் வரும். அந்த பருப்போட வாசம் வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக ஜீரகமும் ஒரு 4லேருந்து 5 மிளகு சேர்த்து இதே மாதிரி கடாயை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து பவுட்ரு ஆகிற அளவுக்கு இந்த பருப்பு வந்து பவுட்ரு ஆகாது. நீங்கள் வந்து அரைக்கும்போது ஓரளவுக்கு பவுட்ரு ஆனிச்சினாலே போதும். நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் திக்காக கொடுப்போம். இந்த பவுடர் பருப்பு பொடி வந்து கொஞ்சம் ரன்னியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து
உங்களுக்கு கொஞ்சம் குறைன்னு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அரைச்சிட்டு இதையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அந்த கண்டெய்னரில் எந்த வாட்டருமே இருக்கக்கூடாது. அப்போனா தான் இந்த பவுடரோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப தூரத்துக்கு இருக்கும். இப்போது இந்த தால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தால் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது பருப்புன்றதுனால பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்னூண்டு ஒரு பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சிட்டு அதே மாதிரி வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா லோயஸ்ட் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாகும். இப்போ ஃபர்தராக கொஞ்சம் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த தால் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப பொறுமையாக செய்யுங்க, இல்லைன்னா வேகாமல் தீஞ்சிடும். அதனால ரொம்ப பொறுமையாக வந்து இதை மேக் பண்ணுங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகுறத உங்களால் பார்க்க முடியும். டோட்டலாக 8 to 9 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு தால் பவுடர் ரெடி ஆகிடும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அப்போனா தான் குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதனால தான் இப்படி கொடுத்துருக்கு. இதில் ஒரு முன்னாடி மாதிரி 2 ட்ராப் கீ ஆட் பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ரைஸ் பியூரி ரெடி பண்ணியிருக்கோம்னா அதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பருப்பு சாதம் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கூட கொடுக்கலாம். நீங்கள் இதில் பருப்பு அதிகமாகவும் ரைஸ் கம்மியாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி ரெசிபி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதம் இன்ட்ரடியூஸ் பண்ண முன்னாடி இது ஒரு நல்ல சப்ஸ்டியூட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.